கத்திரிக்காய் குழம்பா என்று முகம் சுளிக்கும் நாம் இதனுடைய நல்லது கெட்டது தெரிந்தால் இனி ஒதுக்க மாட்டோம். இதில் என்ன அப்படி ஊட்டச்சத்து உள்ளது? நம் கல்லீரலை என்ன செய்யும்? புகைப்பிடிப்பவர்களுக்கு இதை சாப்பிட்டால் நன்மை செய்யுமா? அதில் இரும்பு சத்து உள்ளதா? இதை சாப்பிட்டால் உடல் எடை குறையுமா? நம் சுவாச கோளாறு நீங்குமா? மூல நோயால் அவதிப்படுபவர்களுக்கு எப்படி இது நன்மை செய்யும்? சிறுநீரக கற்களை கரைக்குமா? நம் இதயத்தை எவ்வாறு பாதுகாக்கும்? மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்துமா என்று எத்தனையோ கேள்விகளுக்கு விடையை இந்த வீடியோவில் பார்ப்போம். உடம்பில் சொறி சிரங்கு புண் உள்ளவர்கள் கத்திரிக்காய் தவிர்ப்பது நல்லது. உடலுக்கு சூடு தரும் காய் என்பதால் அரிப்பை ஏற்படுத்தி புண்களை ஆறவிட அதிக நாட்கள் ஆகும். உடலின் அனைத்து உறுப்புகளுக்கு இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பான இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, தற்காலிகமாக செயலிழப்பு போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுத்துகின்றன. கத்திரிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் இதயம் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தலாம். தண்ணீர் அதிகம் அருந்தவில்லை என்றாலும் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் நீரை குடிப்பது போன்ற காரணங்களால் இன்று பலருக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறது. கத்திரிக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கற்கள் கரைந்து சிறுநீர் கழிக்கும்போது வெளியேறிவிடும். அதிக காரமான உணவுகளை உண்பதாலும் தொடர்ந்து ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வதும் நாட்பட்ட மலச்சிக்கல் போன்றவற்றால் மூலம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். எப்படிப்பட்ட மூல நோயையும் வாரத்திற்கு 2 முறை கத்திரிக்காயை சமைத்து சாப்பிட்டு வந்தால் மூல நோயிலிருந்து நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். நாம் அன்றாடம் சுவாசிக்கும் காற்றில் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளும் மாசுகளும் அதிகம் உள்ளன. இவை எல்லாம் நம் சுவாசிக்கும் போது நமது நுரையீரல்களுக்கு சென்று விடுகிறது. கத்திரிக்காய் அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு நுரையீரல் தூய்மையடைந்தும் சுவாச பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் உள்ளது. கட்டுப்பாடில்லாமல் உணவு உண்பது, சரியான உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது போன்றவை உடல் பருமன் ஏற்படுவதற்கு அதிக காரணமாக இருக்கிறது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வாரம் 3 முறை கத்திரிக்காயை சாப்பிட்டால் விரைவாக உடல் எடையை குறைக்கலாம். நமது உடல் பலம் பெற்றிருக்கவும் இரத்தத்தில் இரும்பு சத்து சரியான அளவில் இருப்பது அவசியமாகும். தேவைக்கு அதிகமாக நமது உடலில் இரும்பு சத்து இருந்தாலும் அது உடல் ஆரோக்கியத்தில் பல தொந்தரவுகளை நமக்கு ஏற்படுத்தும். கத்திரிக்காய் அடிக்கடி சாப்பிடுவதால் உடலில் இருக்கும் அதிகமான இரும்பு சத்தை உடலில் இருந்து நீக்கும். புகைப்பிடிக்கும் பழக்கம் என்பது தன்னை மட்டுமல்லாது மற்றவருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கமாகும். தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் மற்றும் மது அருந்தும் பழக்கம் கொண்டவர்களுக்கு சிறிது காலத்தில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. கத்திரிக்காய் புகையிலையில் இருக்கும் நிக்கோடின் ரசாயனம் சிறிதளவு இருக்கிறது. அதனால் கத்திரிக்காயில் இருக்கும் இந்த நிக்கோடின் ரசாயனம் புகைப்பழக்கம் உள்ளவர்கள் சாப்பிடுவதால் அவர்களை அப்பழக்கத்தில் இருந்து விடுவிக்க செய்கிறது. மாமிச உணவுகளை தினமும் அதிக அளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கு, தீவிர மது அருந்தும் பழக்கம் உண்டவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் கல்லீரலின் செயல்பாடுகளில் சுணுக்கம் ஏற்பட்டு உடல் நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். இப்படிப்பட்ட பழக்கங்களை நிறுத்துவதோடு வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை கத்திரிக்காய் சாப்பிடுவதால் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கலாம். ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவோம்.